உண்மையிலே இந்த அரசாங்கமானதும் அதனுடைய நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய செயற்பாடு அனைத்தும் வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. நாட்டு மக்களுடைய அதுவும் பொதுவாக இந்திய காலகட்டத்தில் இளைஞர்களுடைய நிலைப்பாடு போதை வஸ்தை அண்டியதாக பெரும்பாலும் காணப்பட்டிருந்தாலும் கூட தற்சமயம் நமது நாட்டில் அது பாவிக்கின்றவர்களாக இருக்கட்டும் அல்லது அதனை விநியோகம் செய்கின்றவர்கள் விற்கின்றவர்கள் வேண்டவர்கள் அனைவருமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. நான் ஒரு 3 வருடங்களுக்கு முதல் அட்டாச்சினை பிரதேச இளைஞர் சம்மேளனத்துடைய தலைவராக காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதிகமான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம். இந்த போதை வஸ்துக்கு எதிராக இதை எவ்வாறு நாம் எமது பிரதேசத்தில் இல்லாமல் ஆக்கலாம் என்ற செயற்பாடுகளை எடுத்திருந்தாலும் கூட அந்த சமயத்தில் அது அனைத்தும் கைகூடாமல் போய்விட்டது. ஏனென்றால் இதோடு பின்னிணைந்தவர்களாக நிறைய நபர்கள் அதில் காணப்பட்டதன் காரணமாக எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் தோல்வி அடைந்திருந்தது. நாங்கள் இப்பொழுதும் எங்களுடைய பிரதேசத்தில் சில செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அதற்கு நாட்டினுடைய ஜனாதிபதியும் எங்கள் ஊரில் உள்ள அனைத்து சிவில் சமூக அமைப்புகளும் அது மட்டுமில்லாமல் போலீஸ் திணைக்களமும் அதற்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த இளைஞர்களுடைய செயற்பாட்டை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அவ்வாறு மாற்றி அமைக்கின்ற பொழுதுதான் நாளைய தலைவர்களாக நாம் அனைவரும் உருவாக்க முடியும், சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். தற்பொழுது இளைஞர்கள் அநேகமானவர்கள் இதில் பாவிப்பவர்கள், விற்பவர்கள், வாங்குவர்கள் படிப்படியாக குறைந்திருக்கின்றார்கள் தான் எங்களுடைய கணிப்பீட்டு நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். நாட்டுடைய ஜனாதிபதி அதனுடைய இணைந்தவர்கள் அனைவரும் இன்னும் இதற்கு ஊக்கம் அளிக்க வேண்டும். நாம் அனைவரையும் ஒரு சிறந்த ஒரு நல்வழி பாதையில் எங்களுடைய இளைஞர்கள் அனைவரையும் நாங்கள் ஒற்றுமைப்படுத்த வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். நாம் அனைவரும் இதற்கு எங்களுடைய இளைஞர்கள் சார்பாக எங்களுடைய கிராமம் சார்பாக நாங்கள் எந்த விதமான முயற்சியிலும் இறங்குவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். இந்த போதை வஸ்தை இல்லாமல் ஆக்குவதற்கு நாங்கள் அனைவரும் உறுதியாக இருக்கின்றோம். இதில் எங்களுடைய ஒத்துழைப்பு 100% கிடைக்கும் என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவும் இருக்கிறது என்று நிச்சயமாக ஒரு எங்களுக்கு அதாவது புத்தி தெரிந்த காலத்திலிருந்து வந்த ஜனாதிபதிகளுள் இவருடைய செயற்பாடு மிகவும் பாராட்டத்தக்கது. ஏனென்றால் அனைத்து செயற்பாடுகளுமே மக்களுக்காக வேண்டிய சிந்தனையில் மாற்றமே செயற்படுகின்றது. வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் நாம் அனைவரும் வெளிப்படையாக காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே சிறந்த ஜனாதிபதி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றார். எங்களுடைய இளைஞர்களுடைய காலத்தில் இவ்வாறு ஒரு ஜனாதிபதி கிடைக்கப்பட்டது எங்களுடைய வருகின்ற சந்ததியினருக்கு இது ஒரு பெரிய ஒரு நன்மையாக இருக்கும். இந்த போதை வஸ்து இளைஞருக்கான வழிகாட்டல் அனைத்திலும் சிறப்பாக காணப்படுகின்றது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இப்பொழுது இருக்கின்றது.